start the meeting? Yeah. Yes. Hi all. A very warm welcome to our speaker CAP Raja sir, founder of PR Academy and managing partner of PR and Associates, who is a chartered accountant by profession and teacher by passion, and an emerging trainer come business coach. We welcome you, sir. Thank you. I would extend my gratitude in welcoming Mr. Venkatesh sir from BB Infotech. Welcome, sir. And all the active participants who took time from their schedule for this webinar. Welcome all. The topic of discussion for today's webinar is about the new guidelines imposed on the MSME payments. Through this webinar, you will get to know the various issues relating to making payments within specified time limits as imposed under Section 43BH of the Income Tax Act 1961. And what are the consequences of not making such payments within the time limit? You will also collectively know the benefits that the MSME registration has for its ultimate users. I hope the discussion on today's webinar will be profitable and fruitful for everyone present here. Now over to our speaker, CAP Raja sir. Thank you, Mr. Arun, for a wonderful introduction. Yeah, good evening to everyone. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாமே. ஸோ யார் பேசினா அன்மியூட் பண்ணிட்டு நம்ம இன்டராக்ட் பண்ணலாங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான். எஸ், தமிழ்ல தான் பேச போறேங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இன் தமிழ் சார், டோன்ட் வரிங்க. ஏன்னா நம்ம நிறைய சேனல் யூடியூப் ஓப்பன் பண்ணவே ஹிந்தியில இருக்கு. ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம தமிழ்ல செஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ ஈஸியா புரியுங்கிறதுனால 100% தமிழ்ல போலாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் அருண் ஹோஸ்ட், நீங்க அந்த மீட்டிங் வந்து அட்மிட் மட்டும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. தென் இதனோட யூடியூப் லிங்க்கும் வந்து ஷேர் கொடுத்துருக்குங்க. அதுலயும் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போத்த மோட்ல வந்து நீங்க கனெக்ட் ஆயிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வருமான வரி சட்டத்துல வந்து ஒரு திருத்தம் அப்படின்னு திருத்தம்னு சொல்ல முடியாது. இது ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாள் இருக்குங்க. MSME ஆக்ட்ல ரொம்ப நாள் இருக்குது. பட் அது எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு அது வருமான வரி சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்ததுனால இது இப்போ வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கா நம்ம டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டாபிக் பத்தி தான் நம்ம ஒரு 40-45 நிமிஷம் கோயிங் டு இன்ட்ராக்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா கொஸ்டின்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு 1 hour இந்த செஷன் நம்ம கொண்டு போறோங்க. எக்ஸாக்டா 1 hour, அதுக்கு மேல நம்ம போக மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 hourமே கனெக்ட்ல இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. லெட் அஸ் மூவ் ஆன் டு தி செஷனுங்க. இந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல வந்து நமக்கு எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு. அடுத்த ஒரு 2 ஸ்லைட்ல நம்ம ஒரு சார்ட் பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு சர்ப்ரைசிங்கா கூட இருக்கலாம். எந்த லெவலுக்கு வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கு, நம்மளுடைய ஜிடிபிக்கு, எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்ப நம்ம பார்க்க கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/4/2023 இருந்து பர்ச்சேஸ் ஆர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு நம்ம இப்ப பார்க்க போற ரூல் அப்ளிகபிள் இருக்குங்க. இதுல நிறைய வந்து ஒரு சில சார்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, ஒரு சிலர் அக்கௌண்டன்ட் இருக்காங்க. அவங்க டெக்னிக்கலா பார்க்கும்போது 1/4/24 இருக்குங்க. அதனோட இன்டர்பிரேஷனை வேற. நம்ம அது ஆஃப்லைன்ல பார்க்கலாம். மெஜாரிட்டி பிசினஸ் ஓனர்ஸ் பார்க்கறதுனால நம்ம சிம்பிள் டேர்ம்ல நம்ம போறோம். ரொம்ப டெக்னிக்கல் வேர்டு வந்து செப்பரேட்டா வந்து அக்கௌண்டன்ட் அண்ட் சிஏக்கு வந்து வில் பி பிளானிங் ஒரு செஷனுங்க. அதுல வந்து செக்ஷனை பத்தி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து MSME பெனிஃபிட் நமக்கு தெரியும். லைக் ஆன் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக தான் இப்போ இந்த செக்ஷன் வந்திருக்கு. இதுல ஒரு சிலருக்கு அட்வான்டேஜா இருக்கு, ஒரு சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோ ஸ்மால்ல வந்தவங்களுக்கு பெனிஃபிட், மீடியம்ல வந்தவங்களுக்கு சஃபர் ஆகுறாங்க. அது ப்ராக்டிகல் இஷ்யூஸ் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்கிட்ட நான் பேசிட்டு இருந்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். தென் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நமக்கு கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடரி இருக்குங்க. தென் வந்து பார்கோட் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க், இந்த மாதிரி எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க MSME சர்டிபிகேட் வச்சிருக்கும் போது நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எகைன் வந்து ஒரு சம்மரி மாதிரி போட்டிருக்கும். MSME இருக்கிறதுனால எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க ட்ரேட்மார்க்ஸ் பேட்டர்ன் வாங்கும் போதே உங்களுக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து லோயரா கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து MSME ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்க. ஆக்சுவலா அது ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க ஒரு 20 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஈஸியா முடிக்க முடியும். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து நீங்க அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்றேங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த நான் சொன்ன சார்ட். நம்மளோட எக்கனாமிக் ஜிடிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா MSME செக்டார் வந்து 33% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க.
பேலன்ஸ் தான் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் நமக்கு வந்து ஒரு 67%. ஓகேங்களா? லைக் அப்போ 1/3 ஆஃப் எக்கனாமிக் ஜிடிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் தான் வந்து நமக்கு ப்ளே பண்ணுது. அதனுடைய சோர்சஸுமே நம்ம இதுல கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. என்னன்னா 44%, அரௌண்ட் 44%, 43.59% ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து மட்டும்தான் நமக்கு எக்ஸ்போர்ட் நடக்குதுங்க. ஸோ நம்ம இதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேணாம், இன்னைக்கு டாபிக்கே வேறுங்க. இது எதுக்காக கொண்டு வந்தோம்னா எம்எஸ்எம்இனோட பெனிஃபிட் என்ன, எம்எஸ்எம்இ எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது கண்ட்ரினுடைய க்ரோத்துக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த செக்ஷன் 15 ஆஃப் எம்எஸ்எம்இ ஆக்ட்னு ஒரு நம்மளோட எம்எஸ்எம்இ ஆக்ட்லயே ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்திருக்கிற அதே ப்ரொவிஷன் தான் அதுல இருக்குங்க. யாருமே அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா இன்கம் டேக்ஸ்ல அது ஒரு செலவு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்தோம். இதை டெக்னிக்கல் பேர் ஆக்ட்னு சொல்லலாம். செக்ஷன் 15ல கொடுத்திருக்கிறது. இது ஒன்லி சிஏ அண்ட் பிராக்டிசிங் அக்கௌண்டன்ட் கேன் அண்டர்ஸ்டாண்டுங்க. பிசினஸ் மேனர்ஸ்க்கு இந்த இதை வந்து ஸ்கிப் பண்றேன். அடுத்து 43BH, இதுதான் ஒரு புதுசா வந்திருக்கிற ஒரு சட்டம். அல்லது நம்மளுடைய 43Bங்கிற ஒரு சட்டம் நம்மளோட வருமான வரி திட்டத்துல ரொம்ப நாள் இருக்குங்க. அதுல ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, ஹச் அப்படிங்கிறது. இது எதுக்காக மெயினா வந்திருக்குங்கிறத நான் சொல்றேங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1424 இருக்கு. இந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாங்க, நார்மலா பாக்குறவங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மைக்ரோ ஸ்மால்ல இருக்கவங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ கரெக்டா இல்ல. அவங்க பிசினஸ் பண்றதுக்கு இப்ப நம்ம கொடுத்தோம்னா எனக்கு ஃபண்ட் உள்ள வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது. அப்போ வந்து என்னால ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்பவே லாக் ஆகுறேன் அப்படிங்கறதுல தான் இந்த எம்எஸ்எம்இ ஆக்டே வந்ததுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 15 அப்படிங்கிற செக்ஷன்ல நம்ம சொல்லியிருக்க எல்லாமே இருந்தது. பட் இப்போ இன்கம் டேக்ஸ்ல இது உள்ள கொண்டு வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாங்க. இல்ல வந்து ஒரு கடுமைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ அடுத்த ஸ்லைட்ல போயிடலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆக்ட் மாதிரிங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஈஸியா நம்ம தொழில் முனைவோர்கள்லாம் வந்து ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்லைடுன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மைக்ரோனா யாரு, ஸ்மால்னா யாரு, மீடியம்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் மீடியத்துக்கு அப்ளிகபிள் கிடையாதுங்க. அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அப்ப மைக்ரோனா யாரு, ஸ்மால்னா யாருங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. மைக்ரோ அப்படிங்கிறது டேர்ன் ஓவர் நீங்க எடுத்துக்கலாம். அப் டு 5 crores வரைக்கும் நீங்க டேர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னா நீங்க மைக்ரோல வருவீங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா 5 crores இருந்து 50 crores வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா ஸ்மால்ல வருவீங்க. 50 to 250 crores உங்களுடைய டேர்ன் ஓவர்ங்கிறது சேல்ஸுங்க, உங்களுடைய விற்பனை. அது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியம்ல போயிடுவீங்க. இதுங்க அடுத்த ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவோம். நம்ம வந்து மெஷினரி எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அது அப் டு 1 crore வரைக்கும் இருக்கணும். மைக்ரோக்குள்ள வரணும்னா ஸ்மால்ல போனா 1 to 10 crores. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம மைக்ரோ இல்லைன்னா ஸ்மால்ல சொல்ல முடியுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய டேர்ன் ஓவர் 4 கோடி தான் இருக்குது. என்னுடைய பிளான்ட் அண்ட் மெஷினரி, நான் வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கேன், அந்த மெஷினரி 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க, ஸ்மாலுக்குள்ள போயிடுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணாவே அடுத்த இதுக்கு வந்துருவாங்க. ஸோ அப்ப பிளான்ட் அண்ட் மெஷினரி 1 crore அண்ட் டேர்ன் ஓவர் 5 crores இருந்தா மைக்ரோன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சின்ன ஒரு என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸ்மாலுங்கிறது கொஞ்சம் அடுத்த லெவலுங்க. இதுல பிளான்ட் அண்ட் மெஷினரி 10 crores, டேர்ன் ஓவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 to 50 crores. மீடியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரியில 10 கோடியிலிருந்து 50 கோடிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்மள வந்து என்ன மீடியம்னு சொல்லாங்க. இல்லைன்னா டேர்ன் ஓவர் வந்து 50 இருந்து 250 கோடிக்குள்ள இருந்தா மீடியம்னு சொல்லலாம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா லார்ஜ் என்டர்பிரைஸ்ங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு தம்ஸ் அப் இல்ல ஒரு மெசேஜ் இல்ல ஒரு ரிப்ளை கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த செக்ஷன் இன்டராக்டிவா போனாதான் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுல இன்ட்ராக்ஷன் வேணாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ், எஸ். டேலி வெங்கடேஷ் சார் said yes. எஸ், 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 எஸ். தேங்க்யூ. சூப்பருங்க, சூப்பர். நீங்க எய்தர் சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஏன்னா ஒரு இன்ட்ராக்டிவா நம்ம ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு உட்காந்துருக்கு. இன்னைக்கு நிறைய முகூர்த்த நாள், நிறைய பிசினஸ் டிராவல் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு வந்து ரெக்கார்டட் வெர்ஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. 100% நான் ரெக்கார்டட் வெர்ஷன் நம்ம யூடியூப் சேனல் லைவா போயிட்டு இருக்குங்க, ரெக்கார்டு நான் கொடுக்குறேங்க. இது ரொம்பவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு பிசினஸ் பண்ணும்போது இல்ல ஒரு அக்கௌண்டன்டா இருந்தாலும் சரி, சார்ட் அக்கௌண்டன்ட் இருந்தாலும் சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள் பேசுறாங்க. நம்ம அக்ரிமெண்டே எதுவும் போடல. அதாவது நான் ஒருத்தருக்கு சப்ளை பண்றேங்க, அல்லது நான் ஒருத்தர் இருந்து வாங்குறேன், ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன். அவருக்கும் எனக்கும் அக்ரிமெண்ட் எதுவும் இல்ல. அக்ரிமெண்ட் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணுங்கிறது தேவையில்லைங்க.
பில்லு போடுறீங்க இல்லைங்களா? அப்ப இங்க டேலில இருந்து இன்வாய்ஸ் எடுக்கலாம், இல்ல ஜோகோல இருந்து இன்வாய்ஸ் எடுக்கலாம், எக்ஸல்ல இருந்து இன்வாய்ஸ் எடுக்கலாம். அதுலயே ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருந்தங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இந்த மாதிரி 15 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவுமே போடாம, அந்த மாதிரி எந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் போடாம இருந்தீங்கன்னா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 15 நாளுக்குள்ள அந்த பேமெண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ணணும். நீங்க ஒருத்தர் இருந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க. அந்த பொருள் வாங்கும்போது பில்லுல எதுவுமே போடாம குடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இவ்வளவு நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த டெர்ம்ஸும் போடல அப்படின்னா, செக்ஷன் 15 ஆஃப் எம்எஸ்எம்இ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, 15ங்க சட்டப்பிரிவு 15. இது என்ன சொல்லுதுன்னா, 15 நாளுக்குள்ள அந்த பேமெண்ட்டை நீங்க அவருக்கு குடுத்துறணும். அப்படி குடுக்கலைன்னா என்ன ஆகுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாங்க. இது ஒண்ணுங்க. அடுத்து, நீங்களும் அவரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. பில்லுலயே இந்த மாதிரி பில் பீரியட் வந்து ஒரு 40 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க, ஒரு 60 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மியூச்சுவலா 2 பேரும் அக்ரி பண்ணியிருந்தோம்னாலும், மேக்ஸிமம் இந்த சட்டம் பிரகாரம் என்ன பண்ணலாம், 45 நாளுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிருந்தீங்க. நீங்க அக்ரிமெண்ட் போட்டது கம்மியான இருந்தா, 45 நாளுக்கு கம்மியா இருந்தா அந்த டேட்குள்ள பேமெண்ட் பண்ணணும். 45 நாளுக்கு மேல, இப்ப நான் ஒரு பொருளை வாங்குறேன் சார், நானும் நீங்களும் ஒத்துக்கிறோம், 60 நாளுக்குள்ள நான் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், 60 நாள் மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்க முடியாதுங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப் டேஸ் இஸ் 45 டேஸ்ங்க. 45 நாள் இல்லைன்னா நீங்க 2 பேரும் மியூச்சுவலா ஒத்துக்கிட்ட டேஸ். இதுல எது முன்னாடி வருதோ அந்த டேட்குள்ள பேமெண்ட் பண்ணணுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இது ஒரு எக்ஸ்பென்சஸா, ஒரு செலவா அலோவ் பண்ண மாட்டாங்க. சார் அப்படி பண்ணாட்டி போயிட்டு போறாங்க, என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். இந்த டேஸ்ல இருக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்களா? பில்லுல டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணல, அக்ரிமெண்ட் போடல, 15 டேஸ். பில்லுல டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன், 45 நாளுக்கு மேல டேர்ம்ஸ் இருந்தா 45 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணோம். பில்லுடைய டேர்ம்ஸ் வந்து 45 நாளுக்கு கீழே இருந்ததுன்னா 30 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணோம். யஸ்வந்த் ஐபோன் இருக்காங்க, உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்க சொல்லலாங்க, மறுபடியும் சொல்றேன். நோ போட்டிருக்கீங்க, டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. தெளிவா புரிஞ்சுதுங்களா? டவுட் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க சார். ஓ, டவுட் இல்லைன்னு சொன்னீங்களா? சூப்பர் சூப்பர், சாரிங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. இதுதான் டேஸ்ங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சட்டங்கள் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எம்எஸ்எம்இ ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சுங்க. அதுல மேனுஃபேக்சரர், ட்ரேடர், சர்வீஸ் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர் வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுங்க. இப்ப ட்ரேடர் ஆல்சோ கேன் ரெஜிஸ்டருங்க. பட் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்கா? இதை நீங்க 2 ஆங்கிள் பார்க்கணும். பெனிஃபிட் இல்லைன்னா எனக்கு வந்து பர்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஸ்மால் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. நீங்க மீடியம் லெவல், லார்ஜ் லெவல்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு பர்டனுங்க. ஏன்னா மீடியம்ல இருக்கீங்கன்னா நீங்க சப்ளை பண்ண ஆள் பெரிய ஆளா இருக்கும், அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வராது. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க வந்து மைக்ரோ இல்லைன்னா ஸ்மால்ல இருப்பாங்க. அப்ப அவங்க இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து பேமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. எய்தர் 15 நாள்லயோ இல்ல 45 நாளுக்குள்ளயோ பேமெண்ட் பண்ணுன்னு கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு அங்கிருந்து ஃபண்டு வராது, இங்க ஃபண்டு கொடுக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூஸ் இருக்குங்க. இதுதான் 2 ஆங்கிள் பார்க்கணும். ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்எஸ்எம்இல மேனுஃபேக்சரர், ட்ரேடர், சர்வீஸ். மேனுஃபேக்சர் அப்படின்னா, இப்போ ஒரு இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னா, இந்த வாட்டர் பாட்டில் உற்பத்தி பண்ணா என்னோட பேர் மேனுஃபேக்சருங்க. ட்ரேடர்னா ஜஸ்ட் நான் எதுவுமே உற்பத்தி பண்ணல, இதை வாங்கி மட்டும் சேல் பண்ற அப்படின்னா ட்ரேடருங்க. சர்வீஸ் அப்படின்னா, ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, அதை சர்வீஸ்க்கு விடுறீங்க, தென் சிஏ சர்வீஸ், டாக்டர் சர்வீஸ், இது எல்லாம் வந்து சர்வீஸ்ல வந்துருங்க. ஸோ அடுத்தது மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடர். நான் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம், பிளஸ் விற்பனையாகவும் பண்ணலாம். அப்பதான் வந்து மேனுஃபேக்சர் ட்ரேடருக்கு வருவேன். இப்ப நான் எம்எஸ்எம்இல இருக்கேன் அப்படின்னா, மேனுஃபேக்சரா இருந்தனா இந்த பெனிஃபிட் எனக்கு இருக்கு. இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி நான் யாருக்கு சப்ளை பண்ணோம் அவரை 15 நாளுக்குள்ளேயோ இல்ல அக்ரிமெண்ட் போட்ட டேட்டுக்குள்ளேயோ கொடுங்க அப்படின்னு என்னால் டிமாண்ட் பண்ண முடியும். அடுத்தது, சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் இந்த சட்டத்தை நான் யூஸ் பண்ண முடியும். மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடர் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கனால இந்த சட்டத்தை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது, ட்ரேடரா மட்டும் இருக்கேன், நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணல, ஜஸ்ட் வாங்கி மட்டும் சேல் பண்ற அப்படின்னா இந்த சட்டத்தினுடைய நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரேடருக்கு இந்த சட்டம் அப்ளிகபிள் கிடையாதுங்க. ஒன்லி மேனுஃபேக்சரர், சர்வீசர் அண்ட் மேனுஃபேக்சர் ட்ரேடர் இவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். நீங்க ட்ரேடரா இருந்தாலும் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வச்சிருக்கலாம், உதயம் சர்டிபிகேட் வச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த சட்டம் அப்ளிகபிள் கிடையாது. இதுல யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஒரு சாட் பாக்ஸ்ல குயிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒயின்னு போடுங்க, டவுட் இருந்தனா நோன் போடுங்க அல்லது டீன் போடுங்க, இல்லைன்னா அட்மிட் பண்ணி கூட இன்டராக்ட் பண்ணலாம். Good evening to everyone. Have more interaction that will add good vibe. Sudhakar Ponnusamy, Kruba, good, super. எல்லாமே why are known போடலாம், இல்ல நீங்க டிராவல்ல வெளில இருக்கீங்கன்னா அட்மிட் பண்ணிட்டு எஸ் நோட் சொல்லாங்க. சிறப்பு சார், எனக்கு ஒரு சின்ன கொரிங்க இதுல டவுட். சொல்லுங்க சார். சார், இப்ப மேனுஃபேக்சரர், ட்ரேடர், சர்வீஸ் இந்த கேட்டகரி சொன்னீங்க இல்லையா? இப்ப நாங்க வந்து ஏசி வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கேஸ்ல நாங்க ட்ரேடர் அண்ட் சர்வீஸ்ல வருவோம், கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. எங்களுக்கு இது அப்ளிகபிள், ஏன்னா சர்வீஸ்ல அப்ளிகபிள். எஸ்,
எஸ் உங்களுடைய ட்ரேடிங் போர்ஷனுக்கு நாட் அப்ளிகபிள்ங்க, சர்வீஸ் போர்ஷனுக்கு அப்ளிகபிள்ங்க. நீங்க ரெண்டுமே Okay. பண்றீங்க இல்லைங்களா? நீங்க பில் கொடுக்கும்போது ஏசி சேல் பண்ணீங்கன்னா இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க பியூர் ட்ரேடருங்க. சர்வீஸ் பண்றீங்க இல்லைங்களா, அந்த பர்பஸ்க்கு நீங்க இந்த ரூலை வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. இப்போ அந்த சேம் பில்லையே நான் வந்து சேம் இங்க வந்து நம்ம சேல்ஸ் பிளஸ் வந்து அதுலயே இன்ஸ்டாலேஷன் வந்து இட்ஸ் சர்வீஸ் கரெக்ட்டுங்களா? இல்ல So அது ரெண்டுக்கும் இன்ஸ்டலேஷன் சேர்ந்து ஒரே பில். இல்ல இன்ஸ்டலேஷன் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் சேல்ஸ் தான் வருங்க. நீங்க ஜிஎஸ்டி அக்சேஷன் கோட் பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு அடுத்தது வரதானே உங்களுக்கு சர்வீஸ்ல போகும். ஓகே. Okay. அப்பனா வந்து நம்ம அந்த பர்టిక్యులர் பில்ல நம்ம பண்ற எந்த வர்க்குமே எனக்கு அப்ளிகபிள் கிடையாது. கரெக்ட்டுங்க. ஓகேங்க, தேங்க் யூ. ஓகே வேற யாருக்கு டவுட் இல்லைங்களா? எஸ் Sir, ஒரு doubt சூப்பர் சார் சொல்லலாம். சார் ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க சார் இப்போ நம்ம பேமெண்ட் பண்றவங்க தானே சார் நம்ம பார்க்கணும், மேனுஃபேக்சரர் ட்ரேடரா சர்வீஸா இல்ல மேனுஃபேக்சரிங் ட்ரேடராங்கிறது பார்க்கணும். நம்ம ட்ரேடராங்கிறது வந்து சார். நான் ட்ரேடர், ஆ. நாம பேமெண்ட் பண்றோம். நம்ம பேமெண்ட் பண்றவங்க ட்ரேடரா இருந்தா நாட் அப்ளிகபிள், இல்ல சர்வீஸ் அதாவது மேனுஃபேக்சரரா இருந்தா அப்ளிகபிள். எக்ஸாக்ட்லி இந்த பெனிஃபிட் வந்து ரிசீவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சர்வீஸோ ஒரு பொருளோ விற்கிறேன், Okay. எனக்கு ஃபண்ட் லாக்கானா அவங்களோட ஆங்கிள் தான் நீங்க யோசிக்கணும். ஓகே, நம்ம என்ன டைப் ஆஃப் கன்சர்ன்ங்கிறது இந்த செக்ஷன் அப்ளிகபிள் இல்ல. நாட் relevant, நம்ம not யாருக்கு relevant. பேமெண்ட் பண்றோமோ. எக்ஸாக்ட்லி ஓகே, ஜஸ்ட் டு Exactly. கிளாரிஃபை. ஷூர் ஜஸ்ட் டு கிளாரிஃபை. தேங்க் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாங்க. இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி எஸ் நம்ம இந்த ஸ்லைடு பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய ஆக்ட்ல கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாங்க, அதாவது உத்தியோக ஆதார்னு சொல்லுவீங்க. அதுல இருந்தீங்க, இது எல்லாமே நல்லா பாத்துங்க. உங்களுக்கு காசு வரணும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தான் உங்களோட செயலை தான் டிஸ்கஸ் பண்றேன். அப்போ உத்தியோகர் பழைய ஆக்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க புதுசா இருக்கக்கூடிய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கன்வெர்ட் ஆகணுங்க, மைக்ரேஷன் ஆகணும். இதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க, வெளியில காசு கொடுத்து இது பண்ண வேண்டாம். நீங்க நார்மலா நீங்க உட்காந்தாவே போய் பாத்திரலாங்க. அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்து பண்ணலாங்க. எந்த ஒரு சார்ஜஸும் நீங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டாம். மேபி ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு, ஒரு சிஏ வச்சு பண்றீங்க, ஒரு அக்கௌண்ட் வச்சு பண்றீங்கன்னா they will be charging மினிமம் ஒரு ப்ரொஃபஷனல் சார்ஜ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு எந்த ஃபீஸும் கிடையாதுங்க. நீங்க கம்பல்சரி ஓல்டு உங்களுடைய உத்தியோக ஆதார்ல வச்சிருந்தீங்கன்னா அதை கம்பல்சரி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனா நீங்க மாத்தணுங்க. அதனுடைய ப்ரொவிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைக்ரேட் பண்ணி அந்த நம்பர் இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைய முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாங்க. ஏன்னா ரொம்பவே நம்ம பேசிட்டு இருந்தோம்னாலும் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து 43B அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இது நமக்கு பெனிஃபிட் இருக்கு. ஒரு சைட்ல பெனிஃபிட், இன்னொரு சைட்ல வந்து பர்டன்னு சொல்லலாம். நான் சப்ளை பண்ணியிருக்கேன், எம்எஸ்எம்இ ஆக்ட்ல கவர் ஆயிருக்குன்னா எனக்கு பெனிஃபிட். ஏன்னா இந்த ஆக்டை யூஸ் பண்ணி ஒருத்தர் 6 மாசம் காசு தராம இருக்காங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி அவர்கிட்ட காசு கொடுங்கன்னு வாங்க முடியும். ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க சைட்ல இருந்து பார்த்தா கொஞ்சம் பர்டன் தான். ஏன்னா இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி அவர் எப்போ வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம்னு இருந்தது. இந்த சட்டம் வந்தோடனே இந்த டைமுக்குள்ள பேமெண்ட் பண்ணும், பண்ணலினா கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்குங்க. சரிங்களா? இப்ப மேனுஃபேக்சர், சர்வீஸ் செக்டர், ட்ரேடிங் செக்டர், இதுல யாருக்கு நாட் அப்ளிகபிள்? குயிக்கா சொல்லுங்க, டைம் 8:20 ஆயிடுச்சு. ட்ரேடிங் இஸ் நாட். சூப்பர்ங்க. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் கிளாப்ங்க. கரெக்டா செஷனை வந்து கனெக்ட்ல வச்சிருக்காரு. குட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதுவும் நம்ம ஒரு சில கொஸ்டின் பாத்திரலாமே. குட் லியோ, குட் டாலி வெங்கடேசர், குட். யா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. அதாவது ஏங்குற பர்சன் வந்து இதுல யாருக்கு அந்த டவுட் இருந்தா அவங்களுக்கு கிளியரிஃபை ஆயிடுங்க. ஏங்குற பர்சன் ஒரு பொருளை பிங்கிற ஆளுக்கு விற்கிறாருங்க. அதை சேல் பண்றது என்ன அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhs rupees சேல் பண்றாரு. டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா 1st February 24 அன்னைக்கு சேல் பண்றாரு. அவர்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் போடல, பையரும் செல்லரும் எந்த அக்ரிமெண்ட்டும் போடலைங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த டியூ டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட்டுங்க? இப்போ ஆப்போசிட் பார்ட்டி எவ்வளவு நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணா, அந்த வாங்கினவரை எவ்வளவு நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க? அப்படிங்க. அதாவது நான் ஏங்கிறவரு பிக்கு பொருளை வித்துட்டேன், இப்ப எனக்கு காசு வரணும். இப்ப பி தான் எனக்கு காசு தரணும். ஓ, நீங்க ஆப்ஷன் பிங்கிறீங்களா? ஓகே, டன். எக்ஸாம்பிள் ஏபி. யா, எக்ஸாக்ட்லி. சூப்பருங்க. 15 days. ஏன்னா நோ அக்ரிமெண்ட். கரெக்ட்டுங்களா? அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 நாள்ல பேமெண்ட் பண்ணணும். சூப்பருங்களா? சூப்பருங்க. உங்க ஆன்சர் கரெக்ட்டுங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டினுங்க. ஏங்கிறவரு பிக்கு வந்து விற்கிறாரு 3 lakhsங்க. 1st February அன்னைக்கு சேல் பண்றாரு. அக்ரிமெண்ட் இருக்குங்க. அக்ரிமெண்ட் பீரியட் வந்து 30 days அக்ரிமெண்ட்ல போட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணீங்க, அக்ரிமெண்ட் இருக்கு. அப்படி இருந்தா எனக்கு எவ்வளவு நாளுக்குள்ள நான் பேமெண்ட் பண்ணுங்க? ஆப்ஷன் ஏபிசிடி. C 30 days. Tally Venkatesa, Sasikla and others say C. C or A, whichever is earlier. சூப்பர்ங்க. So section 1 waiver போலி நினைக்கிறேன். சூப்பர் சுதாகர் பொன்னுசாமி சார். I think section is not going one way. Do you feel that something is interesting இருக்குங்களா?
கனெக்ட் Of ஆகி course, sir. முடியுது இல்லைங்களா? Of course, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். 30 டேஸ்ங்க, பர்ஃபெக்ட்லி கரெக்ட் 30 டேஸ். ஏன்னா நம்ம என்ன பாக்குறோமோ அதை வந்து ஒரு டைம் நம்ம கரெக்டான ஆன்சர் தான் இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசினஸ்ல கேட்கும் போது உங்களை ஒரு கிளாரிட்டியோட நீங்க வந்து ஆன்சர் ஷேர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், ஏ சோல் டு பி சேம் எக்ஸாம்பிளுங்க. அக்ரிமெண்ட் இருக்குங்க, பட் 60 டேஸ் டைமுங்க. நானும் அவரும் 60 டேஸ், கவர்மெண்ட் என்னமோ சொல்லிட்டு போகுது, நாங்க 60 டேஸ் அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். Answer yes, sir. ஆன்சர் ஏ. குட், சூப்பர் சார், சூப்பர் சார். 45 டேஸ்க்குள்ள நான் பேமெண்ட் பண்ணணும். ஏன்னா அக்ரிமெண்ட் நீங்க நம்ம ரெண்டு பேரும் போடுற அக்ரிமெண்ட் வந்து கவர்மெண்டோட செக்ஷனை வந்து வயலேட் பண்ற மாதிரி போக முடியாது. கவர்மெண்ட் செட் மேக்ஸிமம் 45 டேஸ். சூப்பர் சார், your answer is correct, 45 days. Now we'll go to this example. Yeah. இப்ப நான் ஒரு பர்சன் இருந்து வாங்கியிருக்கேன். போன வருஷம் வாங்கியிருப்பேன், 2021 வாங்கியிருப்பேன், 22 வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குங்க. 1/4/23 அன்னைக்கு 10 lakhs அவுட்ஸ்டாண்டிங் நான் ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கினேன், அவருக்கு நான் பேமெண்ட் பண்ணோம். இந்த 1423க்கு முன்னாடி லைக் 31/3/23 வரைக்கும் எனக்கு அவன் எம்எஸ்எம்ஏல இருந்தானா இல்லையா எதுவுமே பாதர் கிடையாது. அவர் எம்எஸ்எம்ஏ ஆக்ட்லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த செக்ஷன் அவ்வளோ மேண்டேட்டரி பேசிஸ்ல கொண்டு வரல, அதனால பிரச்சனை கிடையாது. இந்த வருஷம் 23-24ல 5 லட்சம் ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கியிருக்கேன். எவ்வளவுக்குங்க? ஒரு 5 lakhs வாங்கியிருக்கேன். இப்ப டோட்டலா நான் 15 லட்சம் ரூபாய் நான் பேமெண்ட் பண்ணணும். அதுல 5 lakhs நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். 5 lakhs நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? வித்தின் தி டியூ டேட்குள்ள 5 lakhs நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 நாள், அக்ரிமெண்ட் இருந்தா மேக்ஸிமம் ஆஸ் பர் தி அக்ரிமெண்ட் 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 lakhs பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் செக்ஷன் 43B கம்ப்ளை பண்ணிட்டேன்னா இல்லைங்களா? கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓப்பனிங் 10 lakhs இருந்தது, கரண்டில நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 5 லட்சம் ரூபாய், மொத்தம் 15 லட்சம் நான் கொடுக்கணும். ஒரு 5 lakhs நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சூப்பர் 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 சூப்பர். ஏன்னா இந்த செக்ஷன் வந்து ஓப்பனிங் பேலன்ஸுக்கு இஸ் நாட் அப்ளிகபிள். ஓப்பனிங் பேலன்ஸுக்கு இஸ் நாட் அப்ளிகபிள். சோ இதுல ஒரே ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க அதாவது பேமெண்ட் கொடுக்குறவரோ பேமெண்ட் வாங்குறவரோ அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்த காசு இந்த கரண்ட் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணக்கான காசு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா வாங்கினவரு ஆமாங்க கரண்ட் இயர்ல நான் வந்து சேல் பண்ணதுக்கு தான் இந்த அமௌண்ட் வாங்குறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா வருமான வரி, அதாவது உங்களோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லணும், ஃபிஃபோ பேசிஸ்ன்னு சொல்லும். அதாவது இந்த 5 லட்ச ரூபாய் நீங்க கரண்ட் இயர்ல கொடுத்ததை ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் இயர்ல பர்ச்சேஸ் பண்ண அந்த 5 லட்சத்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆயிடும். அப்படி மீனிங் ஆச்சுன்னா இந்த செக்ஷனை, இந்த சட்டத்தை நான் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஆயிடுங்க. அதனால நீங்க இந்த மாதிரி சினாரியோல பேமெண்ட் பண்றீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணும்போது ஒரு நோட் போட்டு பேமெண்ட் பண்ணுங்க. எய்தர் ரெசிப்ட் வச்சோ பேமெண்ட் வச்சோ நீங்க ஒரு நோட் போட்டுருங்க. இந்த பேமெண்ட் 5 லட்சம் ரூபாய் 2023-24 வாங்கின இதுக்காக நான் தரேன் அப்படின்னு போட்டீங்கன்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது நோட்டீஸோ இல்ல அது ரிலேட்டட் கொரிஸோ கேட்டாங்கன்னா நீங்க அதை ப்ரூஃபா காமிச்சு வெளில வந்துக்கலாங்க. ஐ ஹோப் யூ காட் தி கிளாரிட்டிங்க. புரிஞ்சதுங்களா? ஓப்பனிங் சூப்பருங்க. அடுத்ததுங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் இருக்குது. கரண்ட் இயர்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது 5 லட்சம், டோட்டலா 15 lakhs ஆயிட்டு மேக் தி பேமெண்ட்டுங்க. நான் வித்தின் தி டியூ டேட்குள்ள நான் 3 lakhs தான் பேமெண்ட் பண்ணேங்க. அப்ப பேலன்ஸ் பேயபிள் 12 lakhs இருக்கு. நான் இப்ப எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து இந்த செக்ஷனை ஃபுல்ஃபில் ஆகாம இருக்குங்க? யாராவது கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியுமா டக்குன்னு? சார் திஸ் இஸ் அப்ளிகபிள் 2 lakhs sir. யா 2 lakhs. சூப்பர் சூப்பர். லியோஜி ரிகார்டிங் டாக்ஸ் ஆடிட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டா நம்ம போலாங்க. இப்போ ஜெனரல் வியூல தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அது ஸ்பெசிஃபிக்கா நான் கம் இன் தி பிரைவேட் மெசேஜ் ஆர் தி கால்ஸ். நவ as you said 2 lakhs மட்டும் அப்ளிகபிள்ங்க. ஏன்னா 10 + 5 15ல 3 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டோம். பட் மறந்துடாதீங்க, உங்களோட இன்வாய்ஸ்லயோ ரெசிப்ட்லயோ இந்த 3 lakhs நான் பேமெண்ட் பண்ணது ஓப்பனிங் கிடையாது, கரண்ட் இயர்ல நான் வாங்கினதுக்கான பேமெண்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லிடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோங்க. இதுல சரிங்க, இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க அக்ரிமெண்ட் இருந்தா, ஏன்னா இது வந்து செக்ஷனா பார்க்கும் போதுங்க ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. இது பெரிய 1 ஹவருக்கு ஒரு 45 minutes டிஸ்கஸ் பண்றதுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. பட் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது டூ மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இன்வால்வ்ங்க. இது இந்த சட்டங்கள் வருமா வராதாங்கிறதெல்லாம் கொஸ்டின் மார்க்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னொரு 1 year தள்ளி வைங்க அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 45 days எல்லாம் சத்தியமா முடியாதுங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா எனக்கு லார்ஜ் என்டர்பிரைஸ் வந்து காசு வராது, அதனால நீங்க ஒரு 60 days ஒரு 90 days பண்ணுங்க, இல்லைனாலாம் பிசினஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது அப்ரூவ் ஆகி வரல அப்படின்னா
இன்னைக்கு இருக்கிற சட்டம் இதுதாங்க. இந்த சட்டத்தை நம்ம 31 மார்ச் அக்கௌண்ட்ஸ் முடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஏன்னா நீங்க 31 மார்ச்சுக்குள்ள அமெண்ட் ஆகி ஏதாவது வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா வாட் இஸ் அன் இஷ்யூ அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதுதான் நம்ம ஒரு சின்னதா ஒரு கணக்கு வச்சிருக்கோங்க. உங்களுடைய விற்பனை சேல்ஸ் வந்து ஒரு கோடிங்க, பர்ச்சேஸ் இருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் இதெல்லாம் இருந்து உங்களுடைய லாபம் வந்து 45 lakhsங்க. சொல்ல முடியுங்களா எவ்வளவு உங்களுடைய ப்ராஃபிட்டுங்க? கொஞ்சம் சொல்லுங்களே. 45 lakhs. இத 45 lakhs. எஸ், சூப்பர் சார். பேமெண்ட் இஸ் மேட் வித் இன் தி டியூ டேட். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு 60 லட்சம் ரூபாயில ஒரு 30 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு 30 lakhs, அதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த 60 lakhs பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல ஒரு 30 lakhs rupees வந்து MSME ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஆளுகிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம இந்த பேமெண்ட் அந்த டேட்குள்ள பண்ணுங்களா வேண்டாங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேங்க. 60 லட்சம் ரூபாய்க்கு இந்த வருஷம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். 60 lakhs ஐ பர்ச்சேஸ்டுங்க. இதுல ஒரு 30 lakhs வந்து MSME ஆக்ட், அதாவது மைக்ரோ ஸ்மால் அந்த ஆளுங்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். அவங்க MSME சர்டிபிகேட்டும் கையில வச்சிருக்காங்க. மீதி 30 lakhs வந்து லார்ஜ் என்டர்பிரைஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். அப்ப அந்த 30 lakhsக்கு நாட் அப்ளிகபிள். எஸ் சார் ஈஸ்வர்மூர்த்தி சார், குட். ஸோ 30 lakhs வந்து நான் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் பாருங்க, மேலேயே கொடுத்துருக்கேன். 30 லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் ஃப்ரம் MSME சப்ளையருங்க. அப்ப MSME சப்ளையர் இருந்து வாங்கினா அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 நாள், அக்ரிமெண்ட் இருந்தா ஆஸ் பர் தி அக்ரிமெண்ட் ஆர் மேக்ஸிமம் 45 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலினா எனக்கு என்ன சார் பிரச்சனை? இதனால as a பிசினஸ் ஓனரா எனக்கு என்ன பிரச்சனை? எங்க சார்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, ஆடிட் இருக்காங்க பாத்துக்குவாங்க, அக்கௌண்டன்ட் இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க, எனக்கு என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா என்ன ஸ்டாச்சுரி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கும் அதை அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி தர போறோங்க. அதை வச்சு ஃபைல் பண்ண போறோம். அல்டிமேட்டா பெனிஃபிட்டும் லாஸ்டும் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு தான் வந்து நிக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ இதனுடைய இஷ்யூ என்னங்கிறது பார்க்கலாங்க. நீங்க சப்போஸ் எல்லா பேமெண்ட்டுமே அதாவது மைக்ரோ ஸ்மால்ல வாங்கினது ஆஸ் பர் தி ஆக்ட் பிரகாரம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 45 lakhsக்கு 30% டாக்ஸுங்க. நான் ஒரு பார்ட்னர்ஷிப் நமக்கு எடுத்திருக்கேன். இண்டிவிஜுவல் கம்பெனில எடுத்து நம்ம டாக்ஸ் ரேட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சர்சார்ஜ், எஜுகேஷன் சார்ஜ்லாம் வேண்டாம். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நான் கொடுத்துருக்கேன். 45 லட்சம் ரூபாய்க்கு 30% டாக்ஸ் போட்டா நம்ம எவ்வளவு கவர்மெண்ட் கட்டணும்? ஆன்சர் சொல்ல முடியுங்களா? ஏன்னா கனெக்ட் ஆகணும். அந்த சேம் வைட் ஷுட் பி தேர். ப்ளீஸ் 13,50,000 ரூபாய் கட்டணும். கரெக்ட்டுங்களா? சரிங்க. இப்ப இந்த 60 லட்சம் ரூபாயில நம்ம எவ்வளவுங்க ஸ்மால் மைக்ரோ ஸ்மால் இருந்து வாங்கணும்? 30 lakhs. 30 lakhs. அஸ்யூம் தட் இந்த 15 டேஸ்ங்க இல்ல இந்த 45 டேஸ் அந்த டேட்ல நமக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம், நம்ம எக்ஸாம்பிள்ஸே பார்த்துட்டோம். அந்த டேட்குள்ள நான் பேமெண்ட் பண்ணல, அப்ப நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா 45 lakhs. எக்ஸாக்ட்லிங்க 45 lakhsங்களா? இதுல அந்த பர்ச்சேஸ் பண்ணீங்களா 60 லட்சம், அதுல 30 லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸா இந்த வருஷத்துல கணக்கு காமிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு செலவுகள் 30 lakhs கம்மி ஆகுதுங்க. அப்போ உங்களுடைய செலவு 30 lakhs பர்ச்சேஸ் கம்மி ஆச்சுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் 30 லட்சம் ஏறிடும். அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் 30 லட்சம் ஏறிச்சுனால் எக்ஸாம்பிள் 45 லட்ச ரூபா ஒரிஜினல் ப்ராஃபிட் நீங்க MSME ஆக்ட் பிரகாரம் கரெக்டா பேமெண்ட் பண்ணியிருந்தால், பண்ணல பண்ணா 30 லட்ச ரூபா டிஸ்அலவன்ஸ் ஆகுதுங்களா, அது ஒரு 30 லட்சம் ஆட் ஆகுது. இது ரெண்டுக்கும் சேர்ந்து நமக்கு டாக்ஸ் எவ்வளவு வருதுங்க? 22 லட்சம். அப்ப நம்ம எவ்வளவு எக்ஸஸா இந்த வருஷம் டாக்ஸ் பேமெண்ட் பண்றோங்க? 9 lakhs எக்ஸஸ். 9 lakhs. அப்ப நம்ம இந்த ப்ரொவிஷன் as a பிசினஸ் ஓனரா தெரிஞ்சுக்கணுங்களா? ஆமாங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணாம அடுத்த வருஷம் பேமெண்ட் பண்ணா அடுத்த வருஷம் செலவா காமிச்சிக்கலாங்க, அது வேற பிரச்சனை. பட் ஒரு வருஷத்துக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் யார் தருவாங்க? நம்ம 9 lakhs சேர்த்து கவர்மெண்ட் கட்டுறோங்க. இந்த அடுத்த வருஷம் நான் அந்த டியூ டேட்குள்ள கரெக்டான டியூ டேட்குள்ள பேமெண்ட் பண்ணியிருந்தா அலோவ் பண்ணுவாங்க. அப்ப அடுத்த வருஷம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், இந்த வருஷம் பண்ணலினா கூட. பட் இந்த 9 லட்ச ரூபா நான் எக்ஸஸா கவர்மெண்ட்ல கட்டி வச்சிருக்கேன்ல, எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூஸ் ஆகும் இல்லைங்களா? அப்ப இந்த ப்ரொவிஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளோட டாக்ஸ் நம்ம அதிகமா கட்டுற மாதிரி ஆயிடுங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளே. அதனாலதான் நம்ம பிசினஸ் ஓனர்ஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்குங்க. இதுல இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நான் போட்ட கம்பெடிஷன்ல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க, இல்லைன்னா கொஸ்டின் பண்ணலாங்க. சார் எனக்கு ஒரு டவுட். எஸ் மேடம். 30 lakhsல நான் ஒரு 20 lakhs MSMEல பே பண்ணிட்டேன். இன் பேலன்ஸ் 10 lakhs தானா? சோ 45 lakhs plus 10 lakhs தான் நான் வந்து டாக்ஸ்க்கு வருமா? எக்ஸாக்ட்லி அது மட்டும் தான் மேடம், அது மட்டும் தான் வருங்க. அது மட்டும் தான். ஓகே சார். எது பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்களோ அது மட்டும் தான் கவர் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. எவ்ரிவன் செட் கிளியர்.
He said 9 lakhs will be recovered in the next year. இந்த 9 lakhs ஈஸ்வரமூர்த்தி சார் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 lakhs will be recovered in the next year கேட்டிருக்காங்க. ஆமாங்க, நீங்க அடுத்த வருஷம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் இதை செலவா காமிச்சிக்கலாம். அப்ப அடுத்த வருஷம் செலவா காமிக்கும் போது உங்களுக்கு அது டாக்ஸ் கம்மி ஆகும். பட் நீங்க இந்த 9 lakhs சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னாவே நீங்க ஏன்னா அடுத்த வருஷம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போது இதை யூஸ் பண்ண முடியுங்க. அப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு 14 மாசம் இந்த ஃபண்ட் லாக் ஆகுது இல்லைங்களா? as a finance advisor நீங்க பார்க்கும்போது அதுக்கான ஃபண்ட் லாக் ஆகுது இல்லைங்களா? அதுதான் பிரச்சனைங்க. ஈஸ்வரமூர்த்தி சார், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுடுங்க, புரிஞ்சுதுங்களா? சார் அப்போ எனக்கு இப்ப இதுல என்ன டவுட்னா, அப்ப நான் அந்த 45 days and 15 daysன்ற அந்த டைம் லிமிட்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன்ல நெக்ஸ்ட் இயருக்குன்னு போகும்போது. நெக்ஸ்ட் இயருக்கு போகும்போதுங்க, அதாவது எப்படி இல்லாம இருப்பீங்க? அதாவது இல்ல இந்த வருஷம் நீங்க கட்டல டிஸ்அலோவ் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? நீங்க அடுத்த வருஷம் கட்டுனீங்கன்னா எப்ப ஆக்சுவலா கட்டுறீங்களோ அந்த வருஷம் உங்களுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது செலவாயிடுது இல்லைங்களா? அப்ப நான் அந்த டைம் பீரியட்ன்றது எனக்கு ஒரு irrespective ஆஃப் தட் டைம் அந்த மாதிரி தானே இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கு போகும்போதுங்க இதுல இன்னொரு பிரச்சனைகள் இருக்குங்க. டைம் பீரியட் irrespectiveனாலும் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 times ஆஃப் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி நீங்க டிமாண்ட் பண்ணினா கூட நீங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். டிலே ஆகும்போது சப்போஸ் டிலே ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் அலோவ் பண்ணாலும் 3 times ஆஃப் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. ஆப்போசிட் பார்ட்டி டிமாண்ட் பண்ணலினாலும் நீங்க கம்பல்சரி பேமெண்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய லாஸ் ஆகும். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேங்க. 3 times ஆஃப் நோட்டிஃபைடு பேங்க் ரேட் ஆஃப் RBIங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது சரிங்க நான் 45 days பண்ணல, இதனால என்ன ஆயிர போகுது, நான் பாத்துக்கலங்க 2 முடிவுக்குள்ள கட்டிடுறேங்க அப்படின்னா பண்ணலாங்க. பட் 3 times ஆஃப் பேங்க் இன்ட்ரெஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அடுத்தது இது வந்து எக்ஸாம்பிள் தாங்க, இது தேவையில்லை நமக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். சரி, இதை நான் வந்து MSME ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 15 digit நம்பரை கொடுத்தா மட்டும்தான் CA perspective, how deferred will be the follow the payment if we did not disallow the actual payment not made. Yes, Aswan sir, from CA perspective, I will be explaining to you what checklist we are supposed to have it. So, நம்ம இந்த 44 நம்மளுடைய டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் NBFC லாஸ்ட் இயர் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, அதை இன்கார்பரேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து நம்மளுடைய 3Cல இன்கார்பரேட் ஆகுமாங்கிறது தெரியல. அப்படி இன்கார்பரேட் ஆகலினாலும் இன்கம் கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது இட் இஸ் அ பிரைமரி டியூட்டி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் டு என்ஷூர் திஸ் பர்டிகுலர் செக்ஷனுங்க. நீங்க வந்து 3CD அங்க வந்து ஒரு பிரேக்கப் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இன்னும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்காம இருந்தாலும் நம்மளோட இன்கம் கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது இது மேனேஜ்மெண்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுங்க. அந்த டைம்ல ஆடிட்டருக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருங்க. அதுக்கு அடுத்து ஓகே சார், யா தேங்க்யூ. சார் எனக்கு இன்னொரு டவுட், சாரி क्वेश्चन மட்டும் நம்ம அப்புறமா வச்சிரலாங்களா மேடம்? இந்த ஒரு 2-3 இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே சார். we have a time for Q&A, so nothing to worry. Now இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெனிஃபிட் நான் எடுத்துக்கணும் சார். இது யாருக்கு சார் பெனிஃபிட், யாருக்கு சார் பர்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதாங்க. நீங்க ஸ்மால் மைக்ரோல வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. நீங்க மீடியத்திலேயோ லார்ஜ்லயோ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பர்டனுங்க. ஏன்னா இந்த பேமெண்ட் இவ்வளவு நாளுக்குள்ள பண்ணலீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியாம போயிடும். ஸ்மால் மைக்ரோ ஸ்மால்ல வரும்போது இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணி என்னோட ஃபண்ட் ஃப்ளோவை நான் வந்து ஈஸியா கொண்டு வர முடியும். இந்த செக்ஷன் பிரகாரம் எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் போடும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் பண்ணாங்க. இதுல இருக்கிறதுல யாருக்கு ரொம்ப சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீடியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆளுங்க. நான் சப்ளை பண்றது லார்ஜ் என்டர்பிரைஸை சப்ளை பண்றேன். என்னுடைய வெண்டார் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ, இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு உண்மையாலுமே பயங்கர பர்டன் தாங்க. பட் வேற வழி கிடையாது. ஓகேங்களா? செக்ஷன் அப்ளிகபிள் தாங்க. என்ன அப்படின்னா இப்ப பெரிய லார்ஜ் என்டர்பிரைஸ்ல இருந்து எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு கழிச்சுதான் பேமெண்ட் வரும். இப்ப நான் என்னுடைய வெண்டாருக்குலாம் இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னா பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் அதை எடுத்து என்னோட வெண்டாருக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பேன். இப்ப என்னோட வெண்டார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் மைக்ரோல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், ஸ்மால்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன், இந்த செக்ஷன் எனக்கு அப்ளிகபிலிட்டி, எனக்கு இந்த டைம்குள்ள பேமெண்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. சரி, நம்ம கொடுத்துடலாம். லார்ஜ் என்டர்பிரைஸ்ல இருந்து எனக்கு பேமெண்ட் வரல, ஒரு 200 கோடி 400 கோடி சப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு பேமெண்ட் வரல. இவங்களுக்கு நான் 300 கோடி இப்ப பேமெண்ட் பண்ணோம். இது எல்லாமே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதனாலதான் செக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகணுங்க. ஆல்ரெடி நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு நியூஸ் வரலாங்க. வரல அப்படின்னா திஸ் வில் பி தி பிரசன்ட் சினாரியோங்க. இதுல நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய ஆக்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் புது இதுல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க, மைக்ரேட் பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் நீங்க இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி உங்களை இந்த பெனிஃபிட் வாங்க முடியும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட்டுங்க. இந்த ஐ திங்க் உங்களுக்கு வெப்சைட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. நீங்க நியூவா ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த
வெல்கம் டு ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இதுல பாருங்க எவ்வளவு பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்குங்க. ஈஸியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணல, பட் அவர் என்ன சொல்றாருன்னா நான் எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் காசு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது எப்படி நான் ஜென்யூனா நம்புறது? அவன் எம்எஸ்எம்இல ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி மைக்ரோ ஸ்மால்ல வராரா, இல்ல சும்மா என்கிட்ட அந்த இந்த வருமான வரி சட்டத்துல ஒரு திருத்தல் வந்ததுனால இதை யூஸ் பண்ணி என்கிட்ட மிரட்டி காசை வாங்குறாரா அப்படின்னு நான் எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு லிங்க் அடுத்த லிங்க் கொடுத்துருக்குங்க. புதுசா நம்மளுடைய வெப்சைட்லயே வந்து உதயம் registration.gov.in புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாங்க. பிரிண்ட் ஆர் வெரிஃபைங்கிற ஆப்ஷன்ல நீங்க போனீங்கன்னா ஐ திங்க் ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகுதுங்களா? சார்ஸ் அண்ட் மேடம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கேன் யூ கன்ஃபார்ம் மீ? Yes, sir. இந்த இடத்துல Yes, sir. வெரிஃபை உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா 15 டிஜிட் நம்பரை போட்டுட்டு கேப்சா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேனுஃபேக்சர்ல இருக்காங்களா, சர்வீஸ்ல இருக்காங்களா, ட்ரேடர்ல இருக்காங்களா, அவங்க ஸ்மால்ல இருக்காங்களா, மைக்ரோல இருக்காங்களா, மீடியம்ல இருக்காங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் பிக்சர் வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் ட்ரேடரா இருப்பாங்க, இதுல ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க, நம்பரையும் கொடுத்துருவாங்க, பட் ட்ரேடருக்கு அது அப்ளிகபிள் இல்லை, நான் பேமெண்ட் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அப்ப அது ஜென்யூனா வந்து பண்றாங்களா இல்லையான்னு நீங்க இந்த இடத்துல அடிச்சீங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் பிக்சர், கம்பெனியோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ஸ் அதுல வந்துடும். அதை செக் பண்ணி நீங்க இன்சூர் பண்ணிக்கலாம் இது ஜென்யூன் நம்பரா, ஜென்யூன் கேஸா, இல்ல ஏதாவது மால் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க ஈஸியா இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய லிங்க்குங்க. இதனுடைய 2 லிங்க்குமே நம்ம எங்க இருக்கு, ஜஸ்ட் a minute. எஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் அதே வெப்சைட் தாங்க. ஆல்ரெடி இருக்கிறத செக் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன் கிடையாதுன்னு ரீசெண்டா இந்த ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க, இதெல்லாம் ஓகே, சூப்பர். லைக் அக்கௌண்டன்ட் ஆஸ்பெக்ட்ல இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஸ்பெக்ட்ல இல்லைன்னா ஒரு கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வெண்டார் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வெண்டாருக்கு நான் வந்து இந்த ஆட் அப்ளிகபிளா இல்லையாங்கிறது வெண்டார் ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலினாலும் பிரைமரியா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு சட்டங்கள் வருது அப்படின்னா அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு இந்தியன் நம்மளுடைய சிட்டிசனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சட்டம் எனக்கு அப்ளிகபிளா இல்லையாங்கிறது நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட வெண்டார் வந்து மைக்ரோல இருக்காரா, ஸ்மால்ல இருக்காரா, மீடியம்ல இருக்காரா, ட்ரேடரா, மேனுஃபேக்சரா, சர்வீஸா, அவருக்கு இது அப்ளிகபிளா, இல்ல அவர் வந்து லைக் மீடியம்ல போய் நாட் அப்ளிகபிளா, இது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் தான் தெரிஞ்சுக்கணுங்க. லைக் கேஓசிங்கிற மாதிரி நோ யுவர் கஸ்டமர்ங்கிற மாதிரி நோ யுவர் வெண்டார் அப்படின்னு நான் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேங்க. இதை நம்ம அனுப்பிச்சு அவங்க கிட்ட கேட்டுக்கலாங்க. என்னன்னா கன்ஃபார்ம் ஃபார் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் யூசர், அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது சட்டம் வந்திருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம், இந்த சட்டம் எங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையா நாங்க தெரிஞ்சுக்கணும், அதனால நீங்க எம்எஸ்எம்இ ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க மைக்ரோவா இருக்கீங்களா, ஸ்மாலா இருக்கீங்களா சொல்லுங்க, ட்ரேடரா, மேனுஃபேக்சரான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க ஒரு 10 நாளோ 15 நாளோ, நாங்க 15 டேஸ் டைம் போட்டிருக்கேன், அது நீங்க 10 நாள் டைம் கொடுக்கலாம், ஒரு 30 நாள் டைம் கொடுக்கலாம், எவ்வளவு நாள் வேணா டைம் கொடுக்கலாம். இந்த டைமுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ நீங்க ரெஜிஸ்டர் ஆகல, அதனால இந்த சட்டத்தை நாங்க எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு வச்சுக்கணுங்க. இது நீங்க ஒரு டைமோ 2 டைமோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா நாளைக்கு ஸ்க்ரூட்டினி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க அவங்க கிட்ட இல்லைன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து ப்ரூஃபா காமிச்சிடலாம். இங்க பாருங்க சார், நான் 2 டைம் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன், நீங்க இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ஆக்ட்ல இருந்தா சொல்லுங்க, நான் 15 நாளோ 45 நாளோ பேமெண்ட் பண்ணணும், ஏன்னா நான் இந்தியன் சிட்டிசன், அதை ஃபாலோ பண்ணணும், அதனால கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, அதனால நான் அஸ்யூம் தட் அவர் எம்எஸ்எம்இ ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல, இந்த ரூல் எனக்கு அப்ளிகபிள் ஆகலை நான் நம்புறேன், அதுக்கு தான் சார் டாக்குமெண்ட் இங்க பாருங்கன்னு சொல்லி காமிச்சிடலாங்க. இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் அதை வாங்கி வச்சுக்கோங்க, மெயிலும் வச்சுக்கோங்க, முடிஞ்சா ஒரு டைமோ இல்லைன்னா 2 டைமோ அனுப்புங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட் இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா ஏன் இவங்களுக்கு 15 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணல, அவங்க மைக்ரோல தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த டாக்குமெண்ட் கூட்டி போய் காமிச்சுக்கலாம். இங்க பாருங்க, நான் கேட்டேன், அவங்க சொல்லல, எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அடுத்தது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டிமேஷன் டு அவர் கிளைண்ட்டுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மைக்ரோவா இருக்கேன், ஸ்மாலா இருக்கேன், என்னுடைய பீப்புளுக்கு நான் சொல்லணும் இல்லைங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்
அப்ப இந்த மாதிரி நான் வந்து MSME ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேங்க, இதான் என்னுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இந்த ஆக்ட்ல நான் கவர் ஆகிறேன், இனிமே எனக்கு பண்ண வேண்டிய பேமெண்ட்டை நீங்க ஒரு நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிருங்க, 15 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிருங்க, இல்லைன்னா நம்ம பில்லுல போட்டுக்கலாம் ஒரு 30 days அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்கணுங்க. இதுதான் ஒரு டெம்ப்ளேட்ஸுங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மட்டா இந்த மாதிரி பிடிஎஃப்ல வச்சிருக்கோம். யாருக்கு தேவைப்படுது நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணாலும் நம்ம ஒரு பிரைமரி டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அதை நீங்க யூஸ் பண்ணி இந்த 2 வேலையும் நீங்க 31st மார்ச்சுக்குள்ள பண்ணி முடிக்கணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் பக்கமா வந்துட்டோம் இல்லைங்களா? அப்ப 31st அன்னைக்கு எனக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா இவன்லாம் MSME ஆக்ட்ல கவர் ஆனானா இல்லையா, இதை நான் அப்ளை பண்ணுமா வேண்டாமா, இந்த டெசிஷன் நான் எடுக்க வேண்டியதாயிடுங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நீங்க 31st குள்ள இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணணுங்க. பிஃபோர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போறதுக்கு முன்னாடிங்க இதை டேலியில எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட ஒரு நபர் இணைந்திருக்காருங்க. அருண், ஓவர் டு யூ. Thank you, sir. That was really informative. Now I guarantee that everyone would have had an idea about this entire section amended by the Income Tax Act. The people who came to get to know the insights to level up their business game would have benefited and also got a lot of value addition. Now I call upon Mr. Tally Venkatesh sir for explaining the integration of MSME in Tally. Thank you, sir. Voice audible இருக்குன்னு நினைக்கிறேங்க. எஸ் சார், கோ அஹெட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜா சார். நிறைய விஷயங்கள் வந்து MSME பத்தி மேலோட்டமா இருந்த விஷயங்களை தெளிவுபடுத்திட்டீங்க. இப்போ மேக்சிமம் யூசர்ஸ் வந்து டேலி யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். டேலியில நாங்க இது ஒரு மாடியூலாவே கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களோட சப்ளையர்ஸ் இருந்து MSME கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாங்க சார். ஓகே, இங்க சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யாருக்கு அப்ளை ஆகும், அந்த என்டர்பிரைஸ் டைப் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன டைப்ல வராங்க, அவங்க மேனுஃபேக்சரரா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிறதையும் நீங்க இங்க கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்தையும் நம்ம இங்க இன்புட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, அடுத்தது போய்க்கலாங்க. ஸோ ஒரே கிளிக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு மாடியூல் தாங்க. டேலி ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாடியூலை நீங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். அது ஒரு சின்ன ஃபைல் மூலியமா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் ஒரு 4 பாயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, சார் முன்னாடியே சொன்னாங்க அந்த MSME சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட டேலியில அந்த சப்ளையரோட லெஜர்லயே நீங்க போட்டு வச்சுக்க முடியுங்க. அதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல்க் அப்லோடுங்க. ஒரு 500 சப்ளையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் எக்ஸல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஷாட்ல நீங்க உள்ள வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டூலும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MSME ரிப்போர்ட்டுங்க. சார் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/4/23 இருந்து நம்ம எந்தெந்த பில்லுக்கெல்லாம் ஆன் டேட்ல பேமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க ஒரே ரிப்போர்ட்ல பாத்துக்க முடியும். அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாவே வந்துடும். அடுத்தது நம்ம அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருப்போம்னா ஆன் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்போங்க பில்ஸை, பில் பை பில்ல மேட்ச் பண்ணாம. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம டூல என்ன பண்ணி கொடுத்துரும்னா பிஃபோர் மெத்தட்ல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுவும் ஒரே கிளிக்ல நம்மளோட கிரெடிட்டார்ஸோட எல்லாத்தையுமே வந்து அதுவே செட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ தேங்க்யூ சார் ராஜா சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். ஸோ டேலியில இன்டகிரேஷன் வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்க. நீங்க பின் பண்ணுங்க, நம்பர் கிடைக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாங்க. அதுக்கப்புறம் மேபி ஒரு 3 people or 2 to 3 people கேன் ஷேர் யுவர் ஃபீட்பேக் ஆல்சோ. இட் வில் ஆட் வேல்யூ ஃபார் அஸ். அடுத்த செஷன் நாங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இருக்கும். எனிதிங் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கேன் ஃப்ரீலி ஷேருங்க. ஸோ வி ஹேவ் டு மேக் எவ்ரி செஷன் இஸ் எஃபெக்டிவ். ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸ் நமக்கு தெரியும், ஈவன் I went to 3 பிசினஸ். அப்போ எவ்வளோ டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸாக இருக்குங்கிறது தெரியும். அந்த டைம் பிளஸ் முகூர்த்த நாள் இதெல்லாம் மீறி இவ்வளோ பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அட்டன் பண்ணும்போது ஒரு டேக் அவே இருக்கணுங்கிறத நான் எப்பயுமே வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கலாங்க. அதுக்கு அடுத்தது யூ கேன் கிவ் யுவர் ஃபீட்பேக்ங்க. ஸோ நம்ம டைம் ஆரம்பிச்ச மாதிரி எக்ஸாக்டா டைமுக்கு நம்ம முடிச்சிடலாங்க. பிகாஸ் எவ்ரி ஆஃப் அஸ் வி ஹாவ் அ கமிட்மெண்ட் நெக்ஸ்ட்டுங்க. ஸோ டைமை வந்து ட்ராக் பண்ண வேண்டாம். ஸோ அதனால நீங்க எனக்கு ஒரு கொஸ்டின். எஸ் மேம், எஸ். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பில்ஸ் வந்து புக் ஆகாம போயிடும். இப்போ எங்களது மீடியம் சைஸ்னும் போது ஒரு சில பில்ஸ் எங்க எண்ட்ல புக் ஆகாது. ஆஃப்டர் 30 to 45 days வைல் ஃபைண்டிங் ரிகன்சிலேஷன் தான் நமக்கு தெரியுது. தெரிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம புக் பண்றோம். இப்போ பில் புக் பண்ணதுல இருந்து 45 days-ஆ இல்ல பில் அவங்க எப்ப ரைஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, மெட்டீரியல் கூட கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து அப்புறமா கூட கொடுக்கலாம் மேபி. சோ இது நாங்க எப்படி பில் டேட்ல இருந்தா மேடம், அதாவது உங்களுடைய நீங்க அக்கவுண்டிங் பண்றதுங்கிறது இஸ் நாட் ரெலவென்ட் இயர். அந்த பில்லுல என்ன டேட் இருக்கோ அதுல இருந்தா நமக்கு டைம் ஸ்டார்ட் ஆகுங்க.
அதுல ஏதாவது நீங்க ரெக்டிஃபிகேஷன் போடுறீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலா ஒரு டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அதே பில்ல தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 100% பில் டேட்ல இருந்து அந்த டேட் கவுண்ட் ஆகுங்க. ஓகே. இப்போ இன்வாய்ஸ்ன்னும்போது 24 ஹார்ஸ்க்குள்ள நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். அவங்க பில் ஓகே. ரைஸ் பண்ணி சம் மெட்டீரியல் குடுக்காதலோ, இல்ல ஏதோ ஒரு ரீசனால அவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க எப்ப ரைஸ் பண்ணாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. இப்ப டூ பி இல்ல ரீகன்சில் பண்றதுக்கு அதுக்கப்புறமா நாங்க பில் புக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 45 டேஸ்ன்னா பாசிபிலிட்டி. அது சப்ளையரோட மிஸ்டேக் தானே. அதுக்கு எப்படி நாங்க முன்னாடியே இல்ல 45 நீங்க டேஸ் அப்ப வந்து நீங்க அந்த பில்ல வந்து அவர் கேன்சல் பண்ணி புது பில்லா தான் போட சொல்லணும். கேன்சலேஷன் தான் 24 ஹார்ஸ் தாண்டுனா பண்ண முடியாது இல்லைங்க? ஆமா. அப்ப நீங்க ஆமாங்க. நம்ம இவே பில்ல வந்துருச்சு, இன்வாய்சிங்ல வந்துருச்சு அப்படின்னா அது பண்ண முடியாதுங்க. அந்த பெர்சன தான் நீங்க கரெக்ட்டா குடுக்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னு நீங்க அதுக்கு நோட் போட்டுட்டு எனக்கு பில்லே இந்த டேட்ல தான் எனக்கு வந்தது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஆல்ரெடி வந்திருக்கு இல்லைங்களா? இல்ல அலாங் வித் மெட்டீரியல் தான் ஸ்டாப் ஆயிருக்கும் பில்லு. மெட்டீரியல் வந்திருந்தா நாங்க பில் தேடி இருப்போமே. ஓகே, ஓகே. அப்ப நீங்க அந்த மாரி வரக்கூடிய வெண்டார்ஸ் வந்து கரெக்ட்டா பில் போட்டு கரெக்ட்டான இதுல அனுப்பிச்சீங்கன்னா தான் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா, இதுல உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியலே வராம இருந்தா ஈவே பில்லே தப்பாகுதுங்க. ஏன்னா அவர் போட்ட டேட் ஒண்ணா இருக்கும். சப்போஸ் ஈவே பில் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பில் போட்டிருப்பேன். ஈவே பில் போட்டிருப்பேன். ப்ராடக்ட் அதுக்கப்புறம் தானே கைக்கு வருதுங்க. தட் இஸ் நாட் அ கரெக்ட் ப்ராசஸ் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமா. அது தட் ஹாஸ் டு பி ஸ்ட்ரீம்லைன்டுங்க. இது வந்து நம்மளுடைய ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ங்க. அத நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் ஆகணுங்க. ஓகே சார். தேங்க் யூ சோ மச். யா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? another ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஸ்டினுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணலாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் we can reserve for your feedbackங்க. So எக்ஸாக்ட்டா 9 o'clock we'll stop itங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். எஸ் சார். எஸ் சார். சார் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் டிலேவா பே பண்ணா நம்ம கட்டணும்னு சொல்லியிருக்கீங்களா சார்? ஸோ அந்த Yes, sir. இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரலி ஒவ்வொரு பில்லுக்கும் டிலே ஆகும்போது கட்டணுமா சார்? இல்ல வந்துட்டு பெர் ஆனம் வந்துட்டு எவ்வளவு டிலே ஆயிருக்கோ டோட்டலா கட்டணுமா சார்? அதுக்கு Sir, டிடிஎஸ் சப்போஸ் நமக்கு லைபிலிட்டி வந்ததுன்னா நம்ம டிடிஎஸ் பிடிச்சு கட்டணுமா சார் அந்த டிலே? சார் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா 100% டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி வரதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. பட் இது என்னன்னா எகைன் வந்து இன்னும் அதுக்கான கிளாரிட்டி ஏன்னா இப்போ வந்து ஆர்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 டைம்ஸ் தான் இருக்க போதான் பில் வைஸ் அப்ப பேமெண்ட் பண்ணுவா இல்ல இயர் எண்ட்ல பண்ணுவாங்கிற கிளாரிட்டி இன்னும் வரலைங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் அதுக்குங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இயர் எண்டுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் கிளியர் பண்ணும். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்அலோடுங்க. நமக்கு இங்க வந்து 100% இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் cannot be claimed as an expenses. ஓகே சார். That is very clear in this section. எஸ் சார். தேங்க் யூ சார். Yeah. சார் வணக்கம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. எஸ் சார். சார் இப்போ நாங்கள் ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கோம், தென் அவுட் சோர்சிங் பண்ணிட்டு இருக்கோம், ஜாப் கன்வர்ஷன் வெளியில கொடுத்து வாங்கி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. நாங்கள் எதில் அப்ளிகபிள் ஆகும் சார்? சார் நீங்க ட்ரேடிங் டீலராகவும் இருக்கும். ஆமா சார் நீங்க ஜாப் ஒர்க் பண்றது வந்து இஸ் பியூர்லி இன்டு சர்வீஸ்ங்க. ஓகே. ஏன்னா நீங்க ட்ரேடர் பார்ட்டுக்கு வந்து இது நாட் அப்ளிகபிள்ங்க. சர்வீஸ் போர்ஷனுக்கு மட்டும் நீங்க இந்த ஆக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் கோல்டு மெட்டீரியல் ஓகே மெட்டீரியல் வாங்கி வெளியில கொடுத்து கன்வெர்ட் பண்ணி தென் கஸ்டமர்ஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா? இப்ப நீங்க அந்த மாத்திர அதாவது மெட்டீரியல் வாங்குறீங்க, தட் இஸ் பிகம் உங்களோட பர்ச்சேஸ் ஆயிடுது இல்லைங்களா? அதை நீங்க ஜஸ்ட் சேல் மட்டும் பண்றீங்க, வேல்யூடேஷன் பண்ணி சேலுக்கு பண்ண போறீங்க. ஆமாங்க. ஸோ இப்போ அந்த வேல்யூடேஷன் பண்ணக்கூடிய பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ்ல வரப்போகுதுங்க. லிட்டரலி ஸ்பீக்கிங் இட்ஸ் லைக் a ட்ரேடிங். அது மேனுஃபேக்சரிங்கா மாறாது. ஜாப் ஒர்க் வந்து இட்ஸ் நாட் a மேனுஃபேக்சரிங். அதாவது அந்த ஐடென்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் மாறினா மட்டும்தான் இட் வில் பி டேர்ம்ட் as a மேனுஃபேக்சரிங். அது மாறுமே சார், கன்வெர்ட் ஆகும். பட் நம்ம எண்ட்ல பண்ண மாட்டோம், வெளியில கொடுத்து பண்றோம் அவுட் சோர்ஸ். சார் அது பிரச்சனை. எனக்கு என்னன்னா மெயின் ப்ராடக்ட்ல இருந்து அந்த ப்ராடக்ட் நேச்சரே மாறுது அப்படின்னா நம்ம we have to see the definition of the manufacturing. If it goes under manufacturing definition, absolutely you can allow to use it. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோல்டு இருக்கு இல்லைங்களா? கோல்டு நான் வந்து ரா காயினா கொடுப்பேன், அவங்க வந்து ரெடி பண்ணி அந்த கோல்டு மேக்கர் வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் பியூர்லி இன்டு தி சர்வீஸ். அது பியூர்லி இன்டு தி சர்வீஸ். ஏன்னா கோல்டுங்கிறது ரா கோல்டா இருந்தாலும் ஆர்னமெண்டா மாறினாலும் தட் இஸ் நாட் ட்ரீட்டட் as a manufacturing. ஸோ லைக் தட் உங்க கேஸ் டு கேஸ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். உங்களோட கம்ப்ளீட் பிக்சர் நான் பார்த்துட்டு தான் we have to see that whether it comes under the manufacturing definition வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். மேனுஃபேக்சரர்னா who is having the manufacturing facility ஓனா வச்சிருந்தா தான் மேனுஃபேக்சரர் வருமா? அதாவது நீங்க ஜஸ்டிஃபை அதாவது ஓன் ஃபெசிலிட்டிங்கிறது செகண்டரிங்க. அகைன் நீங்க அந்த ஐடென்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ட மாத்துறீங்களா? ஏன்னா ஃபெசிலிட்டி ஐ கேன் கீப் இட் ஆர் ஐ கேன் அவுட் சோர்ஸ் ஆல்சோங்க. பட் அதுல நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட்ட மாத்தி காமிக்கிறீங்களா? ஏன்னா இஃப் டேக் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் கூட அவங்க பேர்ல இருக்காது மெஷினரியா, பட் தே ஆர் ஆல்சோ கால்ட் as a manufacturer. நாங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபரண்ட் மெட்டீரியல் வாங்கி வெளியில கொடுத்து ப்ராசஸ் பண்ணி என்ன அசெம்பிள் பண்ணி ஃபினிஷ் பண்ணா பண்ணுவோம் அத. ஓகே. அப்ப நீங்க வரலங்க. பிளஸ் நீங்க பர்சனல் நீங்க you can message me also. நான் அந்த கேஸ் ஸ்டடீஸ் ஃபுல்லா பார்த்துட்டு கூட I can confirm you sir. ரைட் சார். ஓகே. ஓகே. நீங்க அப்புறம் ட்ரேடிங்கும் பண்ற ஒரே நேம்ல அது எப்படி சார் நம்ம எந்த இதுல அப்ளிகபிள்? கமாடிட்டி வைஸ்
பிரிக்குமா எப்படி இருக்கும் அது? சார் சார் நீங்க வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்றீங்க, ட்ரேடிங்கும் ட்ரேடிங்கும் பண்றீங்க. பண்றோம். ஆல்ரெடி டீலராவும் இருக்கும், லூப்ரிகன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ இதுல என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பார்ட்டுக்கு நீங்க இந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலாங்க. ட்ரேடிங் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டுக்கு இந்த ஆப்ஷனை நீங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பில்லிலே எப்படி இருந்தாலும் நீங்க அக்செஷன் கோட் வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம், இது வந்து என்னங்கிறது தெரிஞ்சிட போகுதுங்க. ஓகே ஸோ அல்டிமேட்லி அந்த பார்ட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஷனை அப்ப யூஸ் பண்ண. ஓகே, எம்எஸ்எம்இ எடுக்கிறது வந்து மேனுஃபேக்சர் எடுக்கணும், நம்ம அப்ளிகபிள் வந்து ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லிங்க. ஓகே, ஃபைன் சார். ஓகே, anyone last question என்ன? Sir, one doubt, sir. Yes sir. Sir, I need to have some clarity on the closing balance, sir. Okay. இப்போ நீங்க சொல்றீங்க அந்த FIFO மெத்தட் இல்ல for current year purchase நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா we should have some note that we have made that payment for current year purchase. Yes, that is as per the contract. Sir, how is it possible to have that note, sir? ஏன்னா எல்லா பேமெண்ட்டுமே நம்ம அப்படி பண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? FIFO based. Exactly, you're right. But what Contract Act section 56 to 15 and what it says that either the payer or receiver should prove that இதுக்காக தான் நான் பேமெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது. சப்போஸ் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா as a case which already gone into the court and other places for the different case under Contract Act, they treated that FIFO basisல first in first தான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னா பேமெண்ட் அட்வைஸ் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த பேமெண்ட் அட்வைஸ்ல திஸ் பேமெண்ட் இஸ் மேட் ஃபார் அகேன்ஸ்ட் திஸ் பில் டேலியிலே நம்ம போறோம்னா அகேன்ஸ்ட் இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டா நம்ம கொடுக்க முடியும். அப்ப அந்த நம்பரை நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது இல்லைங்களா, திஸ் பேமெண்ட் பிலாங்ஸ் டு திஸ் பில்லுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். Okay. This is only for safety purpose I'm discussing. Okay, so for example, opening balance 10 lakh இருக்குங்க. Yeah. Current year purchase say 5 lakhs. So totally 15 lakhs. For that we are making a payment of say 4 lakhs. Yeah. So the 43 BH is applicable for with only 4 lakhs or? No, opening balance you said 10 lakhs, right? 10 lakhs. Okay, current year purchase please. Current year purchase 5 lakhs. We are making 5 for lakhs. that we are making a payment of 4 lakhs. 4 lakhs. So 4 lakhs will be allowed as an expenses. The balance 1 lakhs 43 BH will be applicable. It will be disallowed. Okay. The 10 lakhs, for the purpose of 10 lakhs, the act is not existing at the time. 43 BH கிடையாது. So upon the opening balance we don't know to follow this rule. Okay, for that balance of 1 lakh 43 BH is applicable. Yes. Because out of 5 lakhs, 5 lakhs can 43 BH is applicable, but I discharge the liability only 4 lakhs. Upon balance 1 lakhs 43 BH is applicable. It will be disallowed in the current year. Okay, sir. Fine. Okay, thank you. Okay. And case to case basis நீங்க பார்க்கணும். இயர் எண்ட்ல இருக்கிறதெல்லாம் நான் டிசலோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் பண்ணா அந்த டைமுக்குள்ள நெக்ஸ்ட் இயர்ல நான் பேமெண்ட் பண்ணா it will be allowed. Example 31st March நான் பர்ச்சேஸ் பண்றேன். There is no agreement. That's okay. That's clear. Thank you for your question and answer. And sorry for your question. I hope I would have given a correct answer. Madam, can we take it in the offline the question, because I want to end the meeting also on time. Don't mistake me. Okay, sir. Yeah, any 2 people or 3 people can give the feedback on this session. So it will add, it will encourage us to conduct more session also. Really useful to you or how you felt the session. P.A. Vengrachalam sir also joined. Thank you, sir. Thank you for this joining, sir. Sir. Actually, your is very good and excellent. Actually, I want to give one more value addition. Yes, actually, the payment is relating to financial year itself. Yeah. The other provision says that actually up to you can claim the payment before the income tax return filing. But yes, sir. Yes, super, sir. Super. As you said, in the correct, sir. அது என்னன்னா நான் இங்க டெக்னிக்கலா சொல்லல. என்னன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 139 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா அலோடு. இந்த செக்ஷன் வந்து இட்ஸ் நாட் லைக் தட். இவங்க நீங்க வந்து அடுத்த இயர்ல நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாலும் திஸ் செக்ஷன் இஸ் நாட், இட் மீன்ஸ் தட் வயலேட்டட் தாங்க. Yes. அதானே சார்? ஓகே சார். Thank you sir. Thank you for your add and thanks sir. Yes sir. இப்போ ஒத்தி வச்சுட்டதா வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்தது இல்லைங்களா, 1 வருஷத்துக்கு ஒத்தி வச்சது, அந்த தகவல் எந்த அளவுக்கு சார்? அது இன்னும் ஆத்தென்டிகேட்டட் கிடையாதுங்க. ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குங்க. இன்னும் அது அனௌன்ஸ்மெண்டா நோட்டிபிகேஷனா வர கிடையாதுங்க, நம்ப வேண்டாம். பட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, பட் இப்போதைக்கு கிடையாது. சரி, நன்றி. ஓகே சார். வேற யாராவது ஒருத்தர் 2 பேர் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. எஸ் சார் ப்ளீஸ் சார். So the session was totally good, sir. I'd like to suggest to keep a session for chartered accountants and accountants. Sure, sir.
to get into deep on the interpret on the sections. Yeah, definitely, sir. Definitely, sir. Okay, sir. Yeah, Sir, thank you. Yes. உங்க நம்பரும் நீங்க சொல்லலாம் சார், ஏன்னா டெக்ஸ்ட் பண்றதுக்கு. Yes, sir. என்னோட நம்பர் I will put into the chat box ல நான் போடுறேன் அப்ப. Okay, fine. This is my number, 9840203100. And we have a YouTube channel also in the name of TaxBee, and our teams are working on that. ஏதாவது ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா you can choose that topic and you can share also. So our team will be working on that and we'll have more section also on that. சார் டேலி வெங்கடேஷன் சாரோட கான்டாக்ட் டீடைல்ஸும் கிடைக்குமா சார்? எஸ் சார், எஸ் சார். சார் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதுல சாட் பாக்ஸ்ல போட முடியுங்களா? ராஜா சார் இப்ப போடுறேன் சார். எஸ் சார், ப்ளீஸ். ஸோ அவர் வந்து ஸ்பெஷலைஸ்டா வந்து இந்த இன்டகிரேஷன்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காருங்க. அது ஆப்ஷன் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செக் இட் வித் ஹிம் அண்ட் இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கேன் கோ ஹெட். Okay, last any worker can share your feedback so that we can close up. Yes, Venkatesh sir has shared his contact number also. You can store it. Ladies side யாராவது ஒருத்தர் feedback கொடுக்க முடியுங்களா? Sentimental, we can close with that. இருக்காங்களா? Hello sir, I am a ex-student also. உங்களோட ex-student தான். Thank you so much. Okay sir. Sir ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப இந்தியா. Okay. Yes. Go ahead. சார் ஆக்சுவலி இப்போ ஏன்னா இந்த 1 வீக்காவே இந்த MSME ஒன்னையே ரொம்ப எம்ப்ரஸ்ட் ஆயிட்டோம், பேனிக் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னா இது பேமெண்ட் பண்ணணும் எவ்வளவோ இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இந்த செஷன் கொஞ்சம் கிளியராகவே இருக்கு எங்களுக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2020ல இருந்தே உங்களோட கிளாஸ், அப்புறம் உங்க கிளாஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்ணி தான் பாஸ் ஆனேன் நானு. தேங்க்யூ so much. இப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த இது வந்து என்ன சொல்றது, அந்த எனர்ஜெட்டிக் வந்து இன்னுமே லெஸ் ஆகல. தேங்க்யூ so much. Thank you so much. Because in today's session, like a business owners are there and some students, then accountants, chart accountants, everybody's are there. So thank you. Over to Arun. I can wind up with the closing session. So just 1 minute, sir. Kindly let us know on the next session if you keep for chartered accounts and accountants, sir. Yes, sir. Definitely, sir. Okay. Definitely. I'll keep update, sir. Keep update. Yeah. Thank you. I hope this session gives you a value addition to your business time. Thank you all. Yeah, thank you all. Be connected for the updates, and you can store my number also to get updates. Thank you, sir. Let us end up the meeting now officially.